பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். மத்திய அரசிடம் காட்ட வேண்டிய வீரத்தை தமிழக முதலமைச்சர் மீது மலிவான விமர்சனங்களாக எடப்பாடி பழனிசாமி கொட்டி வருவதாக திமுக வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடுமையாக சாடியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இன்றைய அரசியல் களம் அதன் நாகரிக தன்மையை இழந்து வருவதாக தெரிவித்த அவர், மத்திய அரசிடம் காட்ட வேண்டிய வீரத்தை தமிழக முதலமைச்சர் மீது மலிவான விமர்சனங்களாக எடப்பாடி பழனிசாமி கொட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நிர்வாக ரீதியாக தவறுகளை சுட்டிக்காட்டுவதுதான் எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகு என குறிப்பிட்ட அவர், முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தனிப்பட்ட முறையில் சாபமிடுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். மேலும் அண்ணா பெயரில் கட்சி வைத்துள்ள எடப்பாடி பழனிசாமியால் அண்ணா காட்டிய இருமொழி கொள்கையை காக்க முடியவில்லை என கடுமையாக சாடினார். அரசியல் களம் என்பதுங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நாகரிக தன்மையெல்லாம் இழந்து போய் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆக ஒரு தோல்வி பயம் வந்துட்டா ஒரு மனுஷன் என்ன வேணா பேசலாமா அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தியாக நான் பார்த்தது. அவர் சொல்றாரு பேசும் பொழுது, கொரோனா காலத்துல நாங்க தான் கொரோனாவை விரட்டி அடிச்சோம், நாங்க விரட்டி அடிக்கல, இன்னைக்கு இருக்கின்ற முதலமைச்சரை பரலோகத்துக்கு போயிருப்பார் என்று எப்படி இவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக ஒரு மலிவு அரசியலோடு நீங்க பேச முடியுது? அப்படி என்னங்க பதவி வெறி உங்களுக்கு தேவைப்படுகிறது? இன்னைக்கு நாங்க இவ்வளவு மக்கள் எங்களை நம்பி ஓட்டு போட்டதான் இவ்வளவு திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அடிக்கடிக்கு சொல்றோம். இன்னைக்கு ஒரு அமைச்சராக நான் இருக்கிறேன், முதலமைச்சராக எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னா நிர்வாகம் சார் நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கோமா அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. அதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு அழகு. அதை விட்டுட்டு நீ பரலோகம் போயிடுவான், அவன் பரலோகம் போயிடுவான், கிட்டத்தட்ட இப்ப துணை முதலமைச்சரை இழுத்துக்கிட்டார். இவரெல்லாம் முன்னாடியே பாலிடால் கொடுத்துட்டு பரலோகம் போயிருந்தா நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன் என்று அப்படி என்ன உங்களுக்கு வைத்தறிச்சல்? அப்படி என்ன பதவி வெறி போட்டு உங்களை பாடா படுத்துகிறது? நீங்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தூத்துக்குடியில கிட்டத்தட்ட 13 பேர் சுட்டு கொண்டாங்க. அதை பத்தி கூட தெரியாம ஆமாமா நான் டிவியில பார்த்துதான் கித்தனைக்கும் பாத்தீங்கன்னா போலீஸே பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை வழங்கப்பட்டதோ அதே போன்று கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு திமுக தண்டனை வாங்கி தரும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு எப்படி தண்டனை வழங்கப்பட்டதோ அதே போன்று கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு திமுக தண்டனை வாங்கி தரும் என தெரிவித்த அவர், அதிமுக தலைமை அலுவலகம் தந்த முன்னாள் முதலமைச்சர் S ஜானகிக்கு ஒரு சிலை கூட வைக்காதவர்தான் எடப்பாடி பழனிசாமி என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து திமுக வரும் தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதை உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கோயம்புத்தூர் மருத்துவமனைக்கு மருத்துவர்களும் தடுத்து எல்லோரும் தடுத்த நேரத்தில் மருத்துவமனைக்குள் உள்ளே சென்று கொரோனா நோயாளிகளை நேரிலே பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதை பார்த்ததனுடைய விளைவுதான் தமிழ்நாட்டிலே கொரோனாவினுடைய உச்சம் குறைந்து மக்கள் நிம்மதியாக வாழத் தொடங்கினார் என்பது வரலாறு. இதை மூடி மறைப்பதற்காக வயிற்றெரிச்சலின் காரணமாக எடப்பாடி எவ்வளவு வாய் கொடுத்திருந்தால் திமிரு இருந்தால் கொரோனாவிலே தளபதி போய் சேர்ந்திருப்பார் என்று சொல்கிறார். தன்னை எதிர்த்து நின்றவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் நிற்கிறார்கள், இதுதான் அரசியல் என மதுரையில் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி திமுக கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, அதிமுக முன்னாள் கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் வலதுபுறமும், முன்னாள் அதிமுக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் இடதுபுறமாகவும் தற்போது பயணிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கடைசி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கூட்டணி கட்சியான அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஸ்வநாதனை அனைவரும் ஒன்றிணைந்து முதல் வெற்றியாக கொண்டுவர வேண்டும் என வலியுறுத்தினார்.
காட்பாடி தொகுதியில் மட்டும் 37,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரும் அமைச்சருமான துரைமுருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வாக்கு சேகரிப்பிற்கு வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பின் போது பேசிய அவர், காட்பாடி தொகுதியில் மட்டும் 37,000 குடும்ப தலைவிகள் மாதம் 1,000 ரூபாயும் 2,390 கல்லூரி மாணவிகள் கல்வி உதவித்தொகையாக மாதம் 1,000 ரூபாயும் பெற்று வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் கல்லூரி மாணவிகளுக்கு உதவித்தொகை 1,500 ரூபாயாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என உறுதியளித்தார். 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். மாணவர்களுக்கு உதவித்தொகை 1,500. காட்பாடியில் மட்டும் 2,390 மாணவிகள் இன்றைக்கு 1,500 வாங்குறாங்க. நம்ம காட்பாடியில் மட்டும் 2,390 மாணவர்கள் வாங்குறாங்க. மாணவர்கள் 1987 வாங்குகிறார்கள். கிராமப்புற அந்த திட்டம் தான் இவற்றையெல்லாம் தாண்டி இன்னொரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது 8,000. கொஞ்சம் தாய்மார்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க, போட்டு விட்டுறாதீங்க. 8,000 பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான கூப்பனை கொடுப்பாங்க. அந்த கூப்பனை எடுத்துட்டு நீங்க போய் கடையில் நின்று வாஷிங் மிஷின் வாங்கலாம். திமுக அரசை தோற்கடிக்க இந்து முன்னணி தீவிரமாக பணியாற்றும் என அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சாடியுள்ளார். திருப்பூரில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்து பண்டிகைகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தடை விதித்தது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் இந்த ஆட்சியை வீழ்த்த தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மேலும் ஆகம விதிகளை மீறி கோயில் கும்பாபிஷேகங்களை நடத்துவதாகவும் புகார் தெரிவித்தார். குப்பைக்கான நிரந்தர தீர்வு இல்லை, ஆனா பெரிய நிதி ஒதுக்கி இருக்காங்க. அந்த நிதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியாம மக்கள் பல கட்டத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைக்கு கூட அங்க போயிருந்த அந்த மக்கள் இந்த மாதிரி 1,20,000 டிடிசி இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு மோசமா இருக்குது. மாடு தண்ணி குடிச்சா மாடு செத்து போயிடுது. அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் குப்பையில் நிறைக்கி பூரா தண்ணி கெட்டு போச்சு. அங்க குடிக்க முடியல. ஆடு மாடெல்லாம் அங்க வளர்த்த முடியல அப்படின்னு இருக்குது. நிறைய பேருக்கு நோய் வருதுன்னு அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் இந்த அரசாங்கத்து மேல ரொம்ப இதா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க. அங்க என்ன கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா, நம்முடைய பெரிய ஆன்மீக பெரியவர்கிட்டையும் தொழிலதிபர்கிட்ட எல்லாம் நிதி வாங்கிக்கிறாங்க. அரசாங்கத்துல கணக்கு எழுதிக்கிறாங்க. அறநிலையத்துல கணக்கு எழுதி இதுக்கான செலவை உடன் பண்றாங்க. அதை ஒரு ஆகம விதி பிரகாரம் எதுவும் பண்றது இல்லை. இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோயில் வழிபாடு இல்லாம இருக்கு. ஆனா அந்த கோயிலுக்கு வழிபாடு இல்லாத கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. அதுக்கான வாடகை எங்க வருது, குத்தகை எங்க வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்றோம். இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருந்துட்டு இருக்குது. திமுகவினர் கையும் பையுமாக பணத்துடன் அண்டா குண்டாக்களை ஏந்தி சென்று சுற்றி வருகிறார்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றும் திமுகவினரின் ஆதிக்கத்திற்கு அதிகாரிகள் அடிபணியக்கூடாது என்றும் கூறினார். ராகுல் காந்தி தமிழகம் வந்தும் திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யாதது கூட்டணியில் உள்ள விரிசலை காட்டுவதாக தெரிவித்தார். மேலும் தவிக தலைவர் விஜய் மற்றும் சீமான் ஆகியோரின் பரப்புரைகள் குறித்தும் தேர்தல் களத்தில் நிலவும் முறைகேடுகள் குறித்தும் அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தலை. ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தலை. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாளில் 2 பேர் பிரச்சாரம் பண்ணார். 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தலை. அதனால் தமிழகத்தில் திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேருந்து ராகுல் காந்தி டிரான்சிட் பண்ணுறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டிரான்சிட் பண்ணுறார்.
கோயம்புத்தூர் தொகுதியில் 2 காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அன்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டிஷியனாக, ஒரு அலையா விருந்தாளியாக, நமக்கு வேண்டாம் ஏதோ ஒப்புக்கு ஜப்பானியாக ஒரு கட்சி இருக்குது நம்ம வரணும் அப்படிங்கிறதான் அவருடைய மனநிலையை காட்டுது. ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாத அதிமுக இப்போது கொடுக்கும் வாக்குறுதிகளை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளர் நித்யானந்தாவை ஆதரித்து பேசிய அவர், பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தோல்வி பயத்தில் அதிமுகவினர் இஷ்டத்திற்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாகவும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே மக்களின் கோரிக்கைகளை தீர்க்கும் தலைவராக திகழ்வதாக குறிப்பிட்டார். ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு பொறுப்புகள்ல அவரே இருந்தாரு. அப்ப வேற வேற மாவட்டங்கள்லாம் அப்ப அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப ஏன் பொள்ளாச்சி கேட்டு வாங்கல? வந்தா செய்யறேங்கிறதப்ப இருந்தப்ப செய்யாம விட்டுட்டு வந்தா செய்வேன்னு சொல்றது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க ஆட்சி கண்டிப்பா அடுத்த முறை இல்லங்கிறது அவங்களுக்கு தெரியும். திமுக ஆட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க தலைமை எப்படி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவரும் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாவது மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பாக்குறாரு. ஒருபோதும் எடுபடாது. இந்த மக்களுடைய பொள்ளாச்சி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் தான் திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய ஆட்சியில சிறப்பான பணிகளை முன்னெடுக்கும். நீட் தேர்வு ரத்து, கல்விக் கடன் ரத்து என பொய் வாக்குறுதிகளை கொடுத்தே திமுக மக்களை ஏமாற்றிவிட்டது என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பேசியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாமக வேட்பாளர் வைத்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், நகைக்கடன் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக கூறினார். மேலும் சொத்து வரி மற்றும் மின்சார வரி உயர்வால் மக்கள் மீது பெரும் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும், மக்களின் வரிபணத்தை திமுகவினர் வீணடிப்பதாகவும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார். வந்த உடனே வீட்டில் மின்சார கட்டணத்தில் உயர்த்தினாங்க. சில பேர்த்துக்கு இந்த மின்சார கட்டணத்தை கட்ட முடியாமையே இன்னைக்கு வீட்டை விற்று மின்சார கட்டணம் கட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி வீட்டு வரி, சொத்து வரி இதெல்லாம் உயர்த்தி விட்டார்கள். அதோடு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது இது போன்ற வரிகள் தான். கொஞ்சம் நஞ்சமான வரிகள் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறீங்க, உழைச்சிங்க, சம்பாதிச்சிங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தர் மீதும் 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு. நீங்கள் வாங்கின கடன் இல்லை, யார் வாங்கின கடன்? அது கடைசியில் அந்த வரி எல்லாம் கட்டுறது உங்கள் வரி மூலமாக தான் கட்டுறாங்க. 10ல் வட்டி கட்ட முடியல. இன்னைக்கு 78,000 கோடி மாதத்துக்கு வரி கட்டுறாங்க. இந்த பணம்லாம் யார் கட்டுறது? நம்ம வரி பணத்துக்கு தான் கட்டுவாங்க. ஒரு முதலமைச்சரை நோக்கி கொரோனாவில் போயிருப்பார் என பேசுவது அநாகரிகத்தின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்தார். சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து பேசிய கனிமொழி, தேர்தல் பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தரக்குறைவாக பேசுவதாக சாடினார். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைத்துள்ள அதிமுக தமிழக நலன்களுக்கு எதிரானது என்றார். கிரிவலம் செல்பவர்கள் முதல் சாதாரண இல்லத்தரசிகள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் திராவிட மாடல் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், சேலத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கனிமொழி பட்டியலிட்டார். நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, மக்கள் தேர்ந்தெடுக்கலன்னா கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்கீங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், உங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவரும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்த பதவியிலேயே இருந்திருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தேர்தல் பயத்துல எந்த அளவுக்கு அநாகரிகமா இறங்கி பேச தயாராயிட்டீங்கன்னு நினைச்சா நிச்சயமாக உங்களுக்காக நான் அவமானப்படுகிறேன். டி நகர்ல பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கோவிட்ல முதலமைச்சர் அவர்கள் இல்லாமல் போயிருப்பார் என்று பேசியிருக்கிறார். பழனிசாமி, இது ஒரு தேர்தல் தானே, இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேச முடியும்? அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்து அவதூறு பரப்புகிறார் என ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகன் மீது அமைச்சர் சிவசங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகன் நீட் தேர்வால் தற்கொலை செய்த அனிதாவின் மரணத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் தான் காரணம் என வீடியோ வெளியிட்டிருந்தார்.
இது ஆதாரமற்ற அவதூறு என்று கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் சிவசங்கர், சரண்யா மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல், அரசியல் அறிவு இல்லாமல் தேவையற்ற தனிமனித தாக்கலில் இறங்குவது என்பது தவறானது. எனவே அதை நான் சட்டப்படி அணுக விரும்புகிறேன். ஆனால் அவர் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையிடம் மனு அளித்திருக்கிறேன். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என திருவண்ணாமலையில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பழனிசாமி டெல்லியின் அடிமையாக மாறி பற்றுந்தி போன்று செயல்படுவதாகவும், தமிழ் மொழிக்கும் மாநில உரிமைகளுக்கும் துரோகம் இழைப்பதாகவும் சாட்டினார். மேலும் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தது முதல் ரூபாய் 8000 கூப்பன் திட்டம் வரை திமுகவின் சாதனைகளை மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வீர ஆவேசமா பழனிசாமி கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? பச்சோந்தியை விட வேகமா பச்சை கலர்ல இருந்து மறுபடியும் காவி கலருக்கு மாறி இதுலயும் துரோகம் தான் பண்ணாரு. இன்னும் என்னவெல்லாம் துரோகம் பண்ணார், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாருன்னு ஏற்கனவே நான் பெரிய லிஸ்ட போட்டிருக்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது. பழனிசாமியுடைய துரோக பட்டியல் அதை விட பன்மடங்கு நீளமானது. பாஜகவிற்கு வாக்களித்தால் தான் திட்டங்கள் தருவோம் என மத்திய அரசு மக்களை கட்டாயப்படுத்துகிறது என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தின் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு மத்திய அரசு அரசியல் செய்வதாக தெரிவித்தார். மக்கள் தொகை குறைவாக உள்ள வட மாநிலங்களில் மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்தும் பாஜக தமிழகத்தின் மதுரை மற்றும் கோவை திட்டங்களை ரத்து செய்வது ஏன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர், கல்வி நிதி வழங்க மும்மொழிக் கொள்கையை திணிப்பதாகவும், தமிழகம் கொடுக்கும் ₹1 25 பைசாவை மட்டும் திருப்பி தந்துவிட்டு அதில் ஏகப்பட்ட நிபந்தனைகளை மத்திய அரசு விதிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இது அர்த்தம் கூட புரியல. ஏன்னா அடுத்த கருத்தாவது எனக்கு அர்த்தம் புரியுது, அது தவறான ஒரு நோக்கம். ஆனா இதுக்கு அர்த்தம் கூட புரியல. 234 தொகுதி இருக்கு, அதுல ஒரு தொகுதியில ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிச்சா, 20 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு மாநகர ஏரியாவில் 12,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அன்னைக்கு அப்ரூவல், அது அவங்க பண்ணல, அப்ரூவல் ஆயிட்டா அதுல 15% அவங்க போடுவாங்க, 15% வேற. திமுகவை வேரோடு கிள்ளி எறிவோம் என சொல்ல உள்துறை அமைச்சருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மேற்கு தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து பேசிய வைகோ, திராவிட இயக்கத்தை பாதுகாக்கவே தான் திமுகவுடன் கைகோர்த்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் மதுரையில் வந்து மிரட்டும் தோணிகள் பேசுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த வைகோ, தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும், மகளிருக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் உள்ளிட்ட அரசு துறைகளில் பெருமளவில் ஊழல் நடைபெறுகிறது என அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் தனது கட்சி வேட்பாளர் சோனியா காந்தியை ஆதரித்து பேசிய சசிகலா, அரசின் நேரடி வருமானத்தில் ஊழல் நடப்பதால் தான் மின் கட்டணம் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்து மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தொழிற்சாலைகள் மற்றும் மகளிர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்த சசிகலா, இந்த தேர்தல் துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக இருக்க வேண்டும் என மக்களிடம் கேட்டுக் கொண்டார். பெண்கள் சமையலறையை தாண்டி தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க திமுகவின் ₹8000 கூப்பன் திட்டம் பெரும் திருப்பு முனையாக அமையும் என அமைச்சரும் திமுக வேட்பாளருமான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட தங்கம் தென்னரசு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ₹2000 உயர்த்தப்படும் என்றார். குறிப்பாக ₹8000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்களை பெண்கள் தாங்களே தேர்வு செய்து வாங்குவதற்கான கூப்பன் திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்றும், பெண்களை உயர்த்தும் தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்வதாகவும் பெருமிதம் கொண்டார். ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ₹8000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்பட்டு, அந்த கூப்பனை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசியும் தாங்கள் விரும்பிய கடைகளுக்கு சென்று தங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை, தாங்கள் விரும்பிய பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியையும்
இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, மகளிரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி தொடர வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய வாக்குகளையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய சுகதுக்கங்களிலே என்றைக்கும் பங்கெடுத்துக் கொள்ளவனாக இந்த கிராமங்களிலே எப்போதும் போல் உங்களோடு வந்து இருந்து பழகி உங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் அறிந்து அவற்றை நிறைவேற்றக்கூடிய எனக்கு மீண்டும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே சொல்லிகளை நீங்கள் வாக்களித்து அனைவரையும் அன்போடு கேட்டு இந்த அளவில் விடைபெறுகிறேன். நாமக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராணி வெற்றி பெற்றால் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மூலம் இதுவரை 900 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதோடு இது இலவசமல்ல, பெண்களுக்கான அதிகார பகிர்வு என்றார். மேலும் ஏழைகளை வாட்டும் பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த திருச்சி சிவா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். டெல்லி அதிகாரத்திற்கு அடிமையாக இருப்பதை விட தன்மானத்தோடு திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஸின் முடிவை வரவேற்கிறேன் என திராவிட கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் கி வீரமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு பீகார் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதிதான் ஏற்படும் என எச்சரித்தார். திமுகவின் ரூபாய் 8000 கூப்பன் திட்டத்தில் ஊழல் நடக்க வாய்ப்பு இல்லை என்று விளக்கிய அவர், வரும் 4ஆம் தேதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக அமரும் போது அருகில் ஓபிஎஸ் இருப்பார் என தெரிவித்தார். அம்மா ஆட்சி என்பதிலே அவரை போன்ற ஒரு விசுவாசி யாரும் கிடையாது. என்னிடத்திலே எனக்கு அந்த அம்மையார் நேரடியாக பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் கண்டித்த நேரத்தில் சொன்னார்கள், தவறு இல்லை, அவரை நம்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவரை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த அணியில இருந்து உதய சூரியனுக்கு ஓட்டு கேட்கிறார் என்றால் முழுக்க முழுக்க எது கொள்கை அணி என்று பார்த்து அந்த கொள்கை அணியில் இருந்து அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்கு அவரும் ஒரு போர் வீரராக, போர் தளபதியாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன சூழ்நிலை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர் மிகப்பெரிய அம்மா என்று சொன்னார், இன்றைக்கு டெல்லிக்கு ஓடியாகிறார். உடனே 10 மணி நேரம் காக்க வைத்து அங்கே உத்தரவு போடுகிறார் சொன்னால், தமிழ்நாட்டை இப்படி ஒரு கட்சியை அடகு வைத்து அந்த இயக்கம் 31 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு ஆட்சி, 31 ஆண்டுகள் பெருமை இருந்த ஒரு இடத்தை அடையாளம் தெரியாமல் ஆக்குகிறார்கள். இல்லை, நான் தான் முதல்வன், அடுத்தபடியாக நான் முதல்வராக வரலாம் என்று அவர் கனவு கண்டதான். ஆனால் அவருக்கு பீகார் முன்னால் இருக்கு. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் உத்தரவை நிறைவேற்றும் அடிமை அமைப்பாக மாறிவிட்டது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் கடுமையாக சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முத்தரசன், தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டத்தின்படி தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்பட வேண்டிய ஆணையம் பாஜக மற்றும் RSS அமைப்பின் கைப்பாவையாக மாறிவிட்டது என சாடினார். மேலும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பது நாட்டிற்கே இழைக்கப்படும் அநீதி என்று விமர்சித்த அவர், எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தில் தரம் கட்டு பேசுவதாகவும் அவர் பாஜகவின் வலையில் சிக்கியுள்ளதாகவும் கடுமையாக சாடினார். மேலும் திமுக கூட்டணி தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட முத்தரசன் தெரிவித்தார். ஒரு அரசியல் சார்பாக தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடக் கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு என்பது நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கிவிட்டது. சுதந்திரமாக செயல்படாமல், சுயேட்சையாக செயல்படாமல், மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படக்கூடிய, அமித்ஷாவின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு அடிமை அமைப்பாக மாறியிருப்பது ஜனநாயகத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அநீதியாகும். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் எந்தவித காரணமும் இல்லாமல் திடீரென மாற்றப்பட்டிருக்கிறார். மாற்றப்பட்ட அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய ஒரு நபர் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தேர்தல் தமிழ்நாட்டில் ஜனநாயகபூர்வமாக நடைபெறுமா என்கிற கேள்வி எழுகிறது. தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய அத்துமீறலை, இத்தகைய அடிமைத்தனத்தை
ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடைய அனைவரும் கண்டிக்க முன்வர வேண்டும். தேர்தல் ஆணையம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மிக கடுமையாக எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றேன். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ள திமுகவை வீழ்த்தி அதிமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என சோளிங்கரில் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பாமக வேட்பாளரை ஆதரித்து பேசிய அன்புமணி ராமதாஸ் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக மது ஒழிப்பு மற்றும் கஞ்சா ஒழிப்பில் அரசு தோல்வியடைந்து விட்டதாக குறிப்பிட்ட அவர், பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமிப்பதை விட டாஸ்மாக் கடைகளுக்கு பணியாளர்களை நியமிப்பதிலேயே அரசு தீவிரம் காட்டுவதாக சாடினார். அதிமுக அரசு கொண்டு வந்த 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து பாமகவிற்கு துரோகம் செய்ததாக திமுகவை விமர்சித்தார். மேலும் மத்தியில் பாஜகவும் மாநிலத்தில் அதிமுகவும் இணைந்தால் மட்டுமே தமிழகத்திற்கு புதிய திட்டங்கள் கிடைக்கும் என்பதால் மக்கள் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என அன்புமணி கேட்டுக் கொண்டார். அந்த சாராய முதலாளி யாராவது பாக்குறீங்களா? இந்த தொகுதி எம்பியும் காணும், எம்எல்ஏவும் காணும். தேர்தல் நேரத்தில் வருவாங்க, மூட்டை எடுத்துட்டு வருவாங்க, பணம் மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. நீங்களும் ஏமாறுவீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா முடிஞ்சு போச்சு தலையெழுத்து, அவ்வளவுதான். ஆனா இந்த தேர்தல் உங்கள் தலையெழுத்தை மாற்றுகின்ற தேர்தல். உங்களுக்கு இந்த படிக்கிறதுல பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர், குடிக்கிற டாஸ்மா கடைக்கு 5 பேர். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை ரத்து செய்தது திமுக. அரசு ஊழியர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை அனைவரும் வீதிக்கு வந்து போராடும் நிலையில் திமுக அரசு மக்களை ஏமாற்றிவிட்டது என டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் திமுக அரசு வெற்று விளம்பரங்களால் மட்டுமே இயங்குவதாக சாடினார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் தமிழகத்தை மீட்டெடுக்க அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டது குறித்து பேசிய அவர், அதிகாரி ஒருதலை பட்சமாக செயல்பட்டதால் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் எமர்ஜென்சி காலத்தில் திமுகவினர் செய்த துரோகங்களை மக்கள் மறக்கவில்லை என்றும் அதிமுக கூட்டணியால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் தெரிவித்தார். அதை பத்தி என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை. இப்ப இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், இதே போல போதையில் வர்றவங்களை தடுத்து கேட்பவர்களாக இருக்கட்டும், கொலை செய்யப்படுவது வழக்கமாகிவிட்டது. இப்போ தமிழ்நாட்டில் கொலை என்பது தினமும் தொலைக்காட்சிகளையும் பத்திரிகையில் பார்த்தா கொலை என்பது ஒரு சர்வசாதாரண நிகழ்ச்சியாக மாறி வருகிறது. அதனால தான் மக்கள் கொதித்து போயிருக்காருன்னு நான் சொல்றேங்க. இந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அதற்கு அதிமுக தலைமையிலான ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலான ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சீர்படும். போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி வருது. பட்டி தொட்டிகள் எல்லாம் இன்றைக்கு போதை மருந்து வியாபாரம் நடக்கிறது. போதை மருந்தை தடுத்தால்தான் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட முடியும். பாஜக என்பது சாதாரண அரசியல் கட்சி அல்ல, அது சாதி மத வெறியை தூண்டும் கட்சி. அதிமுக வெற்றி பெற்றால் பாஜகவினரை முதலமைச்சராகும் அபாயம் உள்ளது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளரை ஆதரித்து பேசிய திருமாவளவன், அதிமுக தற்போது பாஜகவை தோளில் சுமந்து வருவதாக கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்தின் பண்பாட்டையும் தமிழர்களையும் மதிக்காத பாஜகவின் அரசியலை அதிமுக தமிழகத்திற்குள் கொண்டுவர துடிப்பதாக சாடினார். அதிமுகவிற்கு அளிக்கப்படும் வாக்குகள் மறைமுகமாக பாஜகவின் ஆதிக்கத்திற்கே வழிவகுக்கும் என்றும், ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் RSS பின்னணி கொண்டவர்களே தமிழகத்தை ஆளும் நிலை ஏற்படும் என்றும் எச்சரித்தார். வெறுப்பு அரசியலை முறியடிக்க திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நம்மை எதிர்த்து நிற்கிறவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். அதிமுக மட்டும் தனித்து நிற்கவில்லை. அதிமுக யாரை தோளிலே தூக்கி சுமந்து வருகிறது என்றால் பிஜேபி. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுகிற ஓட்டு. பிஜேபி நம்மை போல சராசரியான அரசியல் கட்சி இல்லை. சாதி வெறியை தூண்டுகிற கட்சி, மதவெறியை தூண்டுகிற கட்சி, இஸ்லாமியர்களை விரோதிகளாக தோற்றப்படுத்துகிற கட்சி, கிறிஸ்தவர்களை பகைவர்களாக கருதுகிற கட்சி, வெறுப்பு அரசியலை விதைக்கிற கட்சி, ஒருபோதும் சமத்துவத்தை பேசாத கட்சி.
புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்காத கட்சி, சமூக நல்லிணக்கத்தை விரும்பாத கட்சி, தமிழையும் தமிழர்களையும் மதிக்காத கட்சி. அந்த கட்சியை தோளில் தூக்கி சுமந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எந்த வளர்ச்சியும் இல்லாத என்டிஏ கூட்டணிக்கு தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் திமுகவின் வெற்றியை தடுக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் தனிநபர் விமர்சனங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்தார். கொரோனா காலத்திலேயே போயிருப்பார் என தரம் தாழ்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமிக்கு தான் 23 வயதிலேயே மிசா சிறையில் சித்திரவதைகளை அனுபவித்தவன் என்றும் மரணத்தை கண்டு அஞ்சுபவன் நான் அல்ல என்றும் பதிலளித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளை கழகம் போன்று செயல்பட்டு அதிகாரிகளை தொடர்ந்து மாற்றி வருவதாக சாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இது ஜனநாயகத்திற்கு பேராபத்து என்றார். டபுள் என்ஜின் என்பது உண்மையில் டப்பா என்ஜின் என்றும் மக்கள் ஆதரவுடன் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். திமுக ஆட்சியில கொரோனா வந்துச்சா? வந்திருந்தா கொரோனாவில் இவரே போயிருப்பாரு. என்ன திமுக ஆட்சியில் வந்து தான் போயிருப்பலாம். இன்னைக்கு பழனிசாமி பேசியிருக்கார். பழனிசாமி அவர்களை என் மரணத்தை பத்தி பேசுறீங்கள, மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவன பயப்படுகிறவன் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நான் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுவீர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். கொடுந்திரின் கொடுமைக்கே பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன். புதுச்சேரி, கேரளா மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அண்டை மாநிலமான கேரளா, யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மற்றும் அசாம் ஆகிய 3 மாநிலங்களிலும் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. சுமார் 5.3 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் மாலை 6 மணி வரை மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்டிஏ, திமுக மற்றும் முதல் முறையாக களம் காணும் விஜயின் தாவைக்கு இடையே போட்டி நிலவுகிறது. கேரளாவில் இடது முன்னணி, காங்கிரஸ் கூட்டணி மற்றும் பாஜக இடையே மும்முனை போட்டியும், அசாமில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி போட்டியும் நிலவுகிறது. மொத்தம் 2068 வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலின் முடிவுகள் வரும் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.